அவர் அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாதுன்னு காத்துட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கான ரத்தம் செஞ்சிருக்கிறார். எனக்கு மத்தவன் தான், நான் பசுத்தவான், அதனாலதான் எனக்கு சிந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு இருக்கா? இல்ல. இல்ல. அல்லேலூயா. அப்பாங்கிற ஒரு அல்லேலூயா. ஸ்தானத்துல முழு உரிமையை நமக்கு வந்துருது கொண்டாடுறது. அப்பா பெற்றுக்கொண்ட சந்தோஷத்துல அல்லேலூயா நாம் வாழ்ந்திருக்கும்படி சுகந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் விலைக்கரை செலுத்திட்டேன், நீ என்னுடையவன், உன்னை தொடரவன் என் கண்மணி தொடுறான், நீ கழுவி விடுங்கிறாரு. ஆனா நிறைய பேர் கழுவி விடுறது கிடையாது. ஐயோ நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் அப்படி இப்படின்னு சொல்லி பெருசா பண்ணிட்டு இதுக்காக அவனுடைய சரீரத்தை வருத்தி ஒடுக்கி என்னெல்லாமோ பிராஜித்தம் பண்ணிட்டு இருக்கான். இல்லையா? ஒரு காலத்துல நம்முடைய தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு நம்முடைய மேன்மைக்காக விளைக்கரை செலுத்திருப்பார் என்று சொன்னா, நான் வாழ்ந்திருக்கும்படி என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தாய் தகப்பன் பாடுபட்டிருப்பான். இல்ல எங்க அப்பாவே அந்த காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, வயல்ல போய் காட்டுல போய் விளைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவன் போய் காட்டுக்கு வேலைக்கு போனா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட சில பசுத்தவான்கள் இருக்கிறாங்க. என் தேவன் சுமந்து இருக்காரு, நானும் சுமக்கணும். உன்னால சுமக்க முடியுமா? அந்த அளவுக்கு விளைக்கரை செலுத்த முடியுமா? அது ஆண்டோட திருப்ப. அதை பெற்று சந்தோஷிக்க விடாதபடி அடிமைப்படுத்துகிற அந்த ஆவியை விட்டு வெளியேறு. தூங்குற நீ வெளியேறு. அல்லேலூயா. நீ வெளியே வா, அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால் தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. ஏற்கனவே எரிச்சல் பொறாம நிறைய பேர் போய் சேர்ந்துட்டான். நீ தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்கிறார். ஞானமற்றவனாக நடந்து கொள்ளும் சொல்கிறார். நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்துன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மதியத்தோடு இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னது? உன்னை தேடி இல்ல, பாவியை ரசிக்கவே கிறிஸ்து உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அது 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்தும் அவைகள் ஒரு ஆடு காணாமல் போனா 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிகிறானே. அல்லேலூயா. கண்டுபிடித்த பின்பு அவனை பிடிச்சு போட்டு அடிக்க இல்ல, அவனோடு சந்தோஷத்தோடு தோளில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதர் எல்லாத்தையும் கூப்பிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்சு சொல்லி சந்தோஷப்படுவானே. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத இந்த 99 பேரை பற்றி கவலைப்படல. ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு சபையிலும் சரி, வீட்லயும் சரி, சொந்த பிள்ளையும் ஒழுங்கா வளர்க்க தெரியல, சபையிலையும் வளர்க்க தெரியல, ஒரு ஆத்மாவும் ஆலயப்படுத்த முடியல. காரணம் என்ன? சுயநீதி. அல்லேலூயா.